welcome back to Shoba Handcrafts. இன்னைக்கு நம்ம வந்து இந்த பேஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த கார்னர்லாம் வந்து டர்ன் பண்ண போறோம். சோ எப்படி கார்னர் டர்ன் பண்றது பார்க்கலாம். நீங்க வந்து இந்த ரெண்டு பக்கம் இருக்குலையா, அந்த ரெண்டு பக்கத்தோட நம்ம வந்து இப்போ இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் பிஸ்கட் நாட். சோ இந்த பிஸ்கட் நாட்டோட இந்த வயர் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா போகுது. இதுவும் ஸ்ட்ரைட்டா போகுது. பக்கத்துல ரெண்டு பிஸ்கட் நாட் இருக்கு. இதோட வயரும் ஸ்ட்ரைட்டா போகுது பாருங்க. இதுவும் ஸ்ட்ரைட்டா போகுது. இது ரெண்டும் கிராஸ் ஆகல. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ இது ரெண்டுமே சேர்த்து ஒரு பிஸ்கட் நாட் போட போறோம். இதுதான் கார்னர் வந்து டர்ன் பண்றது. இதுக்கு நம்ம ரன்னிங் வயர் யூஸ் பண்ண போறது இல்ல. அதனால வந்து இப்போ நம்ம வந்து எப்படி கார்னர் டர்ன் பண்றது பார்க்கலாம். எப்பவும் போல இந்த ரெண்டு வயரையும் வந்து லூப் போட யூஸ் பண்ண போறோம். இந்த ரெண்டும் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் லூப்பா யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வயர் எடுத்து ஒரு லூப் எடுத்துக்கலாம். அதே போல இந்த வயர்லயும் வந்து ஒரு லூப் எடுத்துக்க போறோம். சோ பேஸ் போட்டு முடிச்சிட்டோம். அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நான் போட்டுட்டேன். இது செகண்ட் பார்ட் இது. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ வயர் இருக்குலையா, இந்த ரெண்டு வயர்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ப்ளூ வயர் எடுத்துக்கங்க. இதை எடுத்து இந்த ரெண்டு லூப்பையும் சேர்த்தா போல இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டு வயரோடையும் பேக் சைடு வயர் இருக்குலையா, அது வந்து நம்ம இப்படி கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு பின்னாடி இருக்கிற விரல்ல நல்லா டைட்டா பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு இப்போ நம்ம இந்த ரெண்டு லூப்லயும் இந்த வயரை விட்டுடுங்க. விட்டுட்டு இங்க பாருங்க, இது போல விட்டுறோம். விட்டுட்டு இந்த பின்னாடி இருக்கிற ரெண்டு வயரையும் அப்படியே ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டோமா, இப்போ என்ன பண்ணனும், இந்த ரெண்டு லூப் அப்படியே தான் இருக்கும். பக்கத்துல அந்த ப்ளூ வயர்ல இன்னொரு பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபோர்த் வயர். இது வந்து திரும்ப ரெண்டு லூப்பையும் கவர் பண்ணி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டு வயரையும் பாத்தீங்கன்னா திரும்ப பேக் சைடே போயிடணும். போயிட்டு நல்லா விரல்ல டைட்டா பிடிச்சுக்கங்க. பிடிச்சிட்டு இந்த ஃபோர்த் வயரோட பேக் சைடு வயர் எடுத்து நம்ம இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் விடணும். விட்டுக்கங்க. விடும்போது இப்படி வயர் திரும்பிடுச்சுன்னா நீங்களே வந்து கையில இப்படி திருப்பி சரி பண்ணிக்கங்க. பண்ணிட்டோமா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இங்க ஒரு பிஸ்கட் நாட் போட்டுட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லூப் என்ன பண்ணனும்னா நல்லா இப்படி கீழ கொண்டு வந்து இப்படி இழுங்க. ஃபர்ஸ்ட் இழுத்தீங்கன்னா நல்லா இப்படி இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கங்க. அதுக்கு அப்புறம் இந்த வயர் மேலே போற வயர் இழுத்தீங்கன்னா இந்த லூப் நல்லா இழுக்கணும். இழுத்தீங்கன்னா நாட் வந்து உங்களுக்கு பக்கத்துலயே வந்துரும். சோ ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் வராம பார்க்கணும். அதாவது தள்ளி தள்ளி போகாம கேப் விடாம இருக்கணும். அதே போல இப்போ இங்க இருக்குல பாருங்க, இது இருக்குலையா, இப்படி பேக்ல இப்படி கொண்டு வந்து இப்படி இழுத்துட்டு இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு லூப் எல்லாம் கிட்ட வந்துரும். சோ எங்கெல்லாம் லூஸா இருக்கோ அங்கெல்லாம் பக்கத்துல இருக்கிற அந்த வயரை இழுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சோ இந்த மாதிரி வந்துரும். ஏன்னா இந்த ரெண்டு லூப்பும் பாருங்க நல்லா டைட் ஆக்கிட்டோம். அதே போல பக்கத்துலயே வந்துருச்சு. இந்த கார்னர் டர்ன் பண்ணும்போது மட்டும் நம்ம இந்த இடத்துல கேப் வராத அளவுக்கு நம்ம இந்த வயரை அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா இப்படி தள்ளி தள்ளி நீங்க பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ பாருங்க, இங்க 3 பிஸ்கட் நாட் வந்திருக்கு. அதே போல இப்போ நம்ம இந்த பக்கம், இப்போ நம்ம இந்த சைடு போட்ட மாதிரி இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு வயர் ஸ்ட்ரைட்டா போகுது, இங்க ரெண்டு வயர் ஸ்ட்ரைட்டா போகுது. இப்போ அதே போல நம்ம இங்க இருக்கிற ப்ளூ வயர் எடுத்துக்கலாம். இதுல ஒரு ஃபர்ஸ்ட் லூப் நல்லா டைட்டா பிடிச்சுக்கங்க. இதுல செகண்ட் லூப்பும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுல ஸ்ட்ரைட்டா போற இந்த பிரவுன்ல இருந்து ஒரு வயர் எடுத்து இந்த ரெண்டு லூப்பையும் சேர்த்த மாதிரி பிடிச்சுக்கங்க. பிடிச்சிட்டு இந்த ரெண்டு வயரையும் பாத்தீங்கன்னா நல்லா பேக் சைடு தள்ளிட்டு நல்லா இப்படி விரல்ல பிடிச்சுக்கணும். டைட்டா பிடிச்சு போடணும். அதுக்கு அப்புறம் இந்த வயரோட பேக் சைடு வயர் எடுத்து இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் விட்டுக்கணும். விட்டுட்டு திரும்ப பின்னாடி விட்ட ரெண்டு வயரையும் இப்படி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு நம்ம அடுத்து இருக்கிற இந்த பிரவுன் வயர் ஃபோர்த் வயர் எடுத்து திரும்ப ரெண்டு லூப்பையும் சுத்தி இப்படி பிடிச்சுக்கங்க. பிடிச்சிட்டு இந்த ரெண்டு வயரும் திரும்ப பேக் சைடு தள்ளிடணும். தள்ளிட்டு இந்த ஃபோர்த் வயரோட பேக் வயர் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் விடணும். விட்டுட்டு நம்ம அவ்வளவுதான். எல்லாமே வந்து இப்போ நம்ம நல்லா டைட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா மேலே அந்த லூஸா இருக்கிறத இந்த மாதிரி அடியில இருக்கிற வயரை ஃபர்ஸ்ட் இழுங்க. அதுக்கு அப்புறம் மேலே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு லூப் எல்லாம் டைட் ஆயிடும். பிஸ்கட் நாட் நல்லா டைட்டா உங்களுக்கு நெருக்கத்திலே வந்துரும். இங்க பாருங்க.
இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், அப்புறம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா சரியாயிடும். இப்போவே நம்ம கார்னர் டர்ன் பண்ணும்போது இந்த இடம் வந்து ஸ்ட்ரைட் ஒயரில் போடுறதுனால உங்களுக்கு வந்து பக்கத்தில் வராது, நம்ம தான் பக்கமாக கொண்டு வரணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒயரை இழுத்து டைட் பண்ணால் தான் வரும். அவ்வளோதான், வந்துருச்சு பாருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 பிஸ்கெட் நாட்டு, அதே சென்டர் நாட்டோட சேர்த்திங்கன்னா இங்கே ஒரு 3 பிஸ்கெட் நாட். இதே போல் நம்ம இப்போ இந்த சைடு போட போகிறோம். இந்த சைடு அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கார்னர் எப்படின்னா இங்கே போகிற இந்த ஸ்ட்ரைட்டாக போகிற லைனையும் பக்கத்தில் இந்த ஸ்ட்ரைட்டாக போகிறதையும் சேர்த்து ஒரு பிஸ்கெட் நாட்டு, அதே போல் இங்கே ஸ்ட்ரைட்டாக போகிற நாட்டு ஒயரையும் இங்கே ஸ்ட்ரைட்டாக போகிற ஒயரையும் சேர்த்து ஒரு பிஸ்கெட் நாட் போட போகிறோம். இது ரெண்டு நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம 2 சைடும் பார்த்தீங்கன்னா கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாட்டு, அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 நாட்டு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒயரும் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகும். இப்போ நம்ம சுற்றி எங்கே பார்த்தாலும் ஒயர் கிராஸ் ஆகும். நம்ம அதை எல்லாமே வந்து பிஸ்கெட் நாட் போட்டுகிட்டே வந்தோன்னா நமக்கு வந்து பேஸ்கெட் வந்து முடிஞ்சிடும். இப்போ எப்படின்னு பாருங்கள், இங்கே 2 ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இது ரெண்டும் சேர்த்து பிஸ்கெட் நாட். அதுக்கப்புறம் இங்கே கிராஸ் ஆகுது, இது ரெண்டும் சேர்த்து பிஸ்கெட் நாட்டு. அதே போல் இங்கேயும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒயர் கிராஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டும் சேர்த்து பிஸ்கெட் நாட்டு. அதே போல் நம்ம இங்கே சென்டராக கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, இங்கேயும் ஒரு பிஸ்கெட் நாட் போட போகிறோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே சென்டராக ஆரம்பிச்சிடலாம். எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம், நம்ம இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கார்னர் டர்ன் பண்ணுறது முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம வந்து ரன்னிங் ஒயர்லாம் கிடையாது, இதே ஒயரை வச்சு நம்ம பிஸ்கெட் நாட் போட போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே போட்டால் மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம சென்டராக இருக்கிற அந்த ஒயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னா டபுள் கலர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கலர் எப்படி வரும்னு பார்த்துக்கோங்க. சேம் கலராக இருந்தாலும் நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரே கலராக வரும்போது, இது டபுள் கலருன்னும் போது கொஞ்சம் கலர் மாறி மாறி வரும். இப்போ ரெண்டுத்தையும் வந்து நம்ம இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு இந்த ஒயர் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு இந்த லூப் சுற்றி வரணும். திரும்பவும் இந்த 2 ஒயரும் இப்படி வெளியே போயிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எப்பவும் போல் இந்த நாட்டு வந்து நல்லா டைட் பண்ணணும். நீங்கள் நாட் எப்போவுமே டைட் பண்ணும்போது இந்த ஒயர் நல்லா அடியில் தள்ளிக்கங்க. தள்ளிட்டு இப்படி இழுத்திங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்லா கீழே இறங்கி வந்து டைட்டாகிடும். இந்த லூஸாக இருக்கிற இந்த லைன் எல்லாம் வந்து கரெக்டாக நீட்டாக வந்துடும். வந்துடுச்சு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 2 ஒயரும் இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டைட்டாகிடும். அதே போல் இந்த பக்கம் உங்களுக்கு இப்போ அவ்வளோவா கேப் வராது. வந்தால் நீங்கள் அதே போல் இந்த நாட்டு நீங்கள் இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக வருது சென்டரு. இப்போ இது 2ம் போடும்போது உங்களுக்கு ப்ரௌனாக வரும். அதே போல் இந்த 2 போடும்போது ப்ரௌனாக வரும். நம்ம பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸோ நீங்கள் பிஸ்கெட் நாட் வந்து தனித்தனியாக போட கற்றுக்கிறதா இருந்தால் தனித்தனியாக நாட்டுன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நாட்ஸ் தனித்தனியாக எப்படி போடலாம் மெஷர்மெண்ட் இல்லாமல் வேஸ்ட் ஒயர் வச்சு ஃபஸ்ட்டு கற்றுக்கங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இது போல் மினி பேஸ்கெட்டுன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதை வச்சு ஃபஸ்ட்டு கற்றுக்கங்க. அதுக்கப்புறமா 1 ரோல் 2 ரோல் சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக நீங்களே பின்னிடுவீங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ப்ரௌன், ஃபுல்லாக ப்ளூ, அதே போல் இங்கேயும் ப்ரௌன் வரும். நான் இந்த ஒரு லைன் ஃபுல்லாக உங்களுக்கு பின்னி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு சைடு 3 பிஸ்கெட் நாட் போட்டுட்டோம். பாருங்கள் போட்டுட்டோம். அதே போல் நம்ம இந்த சைடும் போடணும். நம்ம போட்டுட்டு
காமிக்கிறேன். வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக பிஸ்கெட் நாட் போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து கிராஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒயர் கிராஸ் ஆகுது. நம்ம கார்னர் டேர்ன் பண்ணோம் இல்லையா, இங்கேயும் ஒயர் கிராஸ் ஆகுது. இங்கே ஒரு பிஸ்கெட் நாட் போடணும். அதே போல் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகுது. இங்கே ஒரு பிஸ்கெட் நாட், அப்புறம் இங்கே சுற்றி நம்மளுக்கு வந்து ஒயர் கிராஸ் ஆகிட்டே வருது. நம்ம வந்து இனி பிஸ்கெட் நாட் போட்டுகிட்டே போக வேண்டியதான். நம்ம எப்படி கிராஸ் நாட் போடுறோமோ அதே போல் இந்த கிராஸ் ஆகிற ஒயர்லாம் சேர்த்து நம்ம பிஸ்கெட் நாட் போடணும். ஸோ நம்ம வந்து கார்னர் டேர்ன் பண்ணிட்டோன்னா கரெக்டாக அதுக்கப்புறம் பிஸ்கெட் நாட் போட்டுட்டு கூட முடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ நான் வந்து இனி இது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் கிராஸ் ஆகுது, அதுக்கப்புறம் எல்லாமே கூட பின்னுறது இது ஈஸி பிஸ்கெட் நாட்டு. ஸோ பிகினர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பேஸ் போடுறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னர் டேர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் புரியும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி கூட முடிஞ்சிருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து பின்னி முடிச்சிட்டோம். இதில் மொத்தம் எத்தனை லைன் வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 லைனு. மொத்தம் இந்த கூடையோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 7 லைன். இது கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம டபுள் கலர் போடும்போது உங்களுக்கு ஒரு டிசைனாக வரும் கலரு. அதே போல் இப்போ பிஸ்கெட் நாட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே முடிச்சிட்டோம். இனி வந்து இந்த ஒயர் வந்து நம்ம கூடை உல்ட்டாவாக திருப்பிட்டு இந்த மேலே இருக்கிற எல்லா ஒயரும் பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக சொருகி விடணும். ஸோ நம்ம வந்து மினி பேஸ்கெட்டுன்றதுனால நம்ம கையில் வந்து இப்படி உள்ளே சொருகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து நம்ம கூடையை வந்து உல்ட்டாவாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம வந்து ஒயர் சொருகிறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கூடையை வந்து உள்பக்கமாக திருப்பிட்டோம். இனி வந்து இந்த கிராஸ் நாட் மாதிரி ஒயர் பார்த்திங்கன்னா கிராஸாக போகும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த போல் இருக்கிற ஒயர் எடுத்து எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒயர் சொருகிட்டோன்னா உங்களுக்கு அந்த நாட் வந்து அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ அதனால் இப்போ இந்த ஒயர் ஆப்போசிட் பக்கம் போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட் பக்கம் சொருகணும். ஸோ அதே போல் நம்ம ஒயர் எந்த பக்கம் போதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா காமிக்கிறேன். நீங்களும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக சொருகி முடிச்சிட்டோம். மீதி இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம்.